வணக்கம். இப்ப தேர்தல் அரசியல்ல நம்ம பார்க்க போற தொகுதி எது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம 9 தொகுதிகளை வெற்றிகரமா பண்ணியிருக்கோம். இது 10வது தொகுதி, திருவொற்றியூர் தொகுதி. அதாவது இண்டஸ்ட்ரியல் மிக்க தொகுதி அப்படின்னே நம்ம அதை பார்க்கலாம். இங்க அதிகமா வேட்பாளர் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு திமுகவோட ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல மாறுதல் நடக்குமா, இல்லை மக்கள் என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் எடுத்தோம். இதுவே ஒரு 3 முனை போட்டியாக இருந்தாலோ இல்லை 4 முனை போட்டியாக இருந்தாலோ எப்படியெல்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இளைஞர்கள் படை அதிகமாக இருக்கிறது திருவொற்றியூரில் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் வேலைக்கு வர்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இல்லை இந்த மாற்றம் தேவையில்லை அப்படின்னு நம்புகிறாங்களா, இல்லை ஒரு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி இந்த முறை அரசியலை சந்திக்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் தாவுமா, இல்லை தாவேக்கா அதிமுக வசம் கூட்டணியை வைத்தா இந்த மாற்றத்தை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் இன்னைக்கு அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்களோட நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். திரு சத்யா, நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவொற்றியூர் தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக கைப்பற்றி இருக்கிறாங்க. திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 88,185 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. KP சங்கர்ன்றவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குல 44.34%. இரண்டாம் இடத்துல திரு K குப்பன் அதிமுகவை சார்ந்தவர் 50,524 வாக்குகள், 25.40% வாக்குகள்.